السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருபோதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகள் ஒருபோதும் ஏற்படாது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாகக்கூடிய சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று தொழுகையிலே, ருக்கூவிலே, சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் கூறினார்கள், சுஜூதிலே நாம் இருப்பது, அதாவது அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது நாம் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேரங்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அதே போன்று தஹஜ்ஜுதினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுதினுடைய நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த நேரங்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். அதே போன்று ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. நாம் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று அழைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய தன்மைகளை, சக்தியை, வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், என்னை அழைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு என்னை அழையுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த திருநாமம் மிகவும் முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன திருநாமம் என்றால் யா அசீஸ், யா அல்லாஹ், யா அல்லாஹு, யா அசீஸ் என்று இந்த திருநாமத்தை நாம் 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.